தலைமுறைன்னு சொல்ல முடியாது, தலைமை சிறப்புரைன்னு சொல்லலாம். ரொம்ப புதுமான இந்த ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்ததாக தொடர்ந்து கவியராக முதலாவதாக மேம்பாடுகிறவர் வடபுள்ளிக்கு சென்று விட்டார். எனவே அடுத்ததாக நம்முடைய கவிவேந்தர் சித்தர் அவர் தன்னுடைய கவிதைக்கு அவர் கூட எல்லாமே மாநிலங்களாக்கிறார். மூன்றாவதாக சாந்தா மாநிலத்தினர் சாந்தா உன்னை ஒரு பொருட்டென மதியாமல் ஆட்சியம் செய்பவர்கள், உன் ஏழாமையில் முகம் சுழிப்பவர்கள், உன் தோல்வியை புகழ்பவர்கள், உன் வார்த்தைக்கு மதிப்பளிக்காதவர்கள், உன்னை அவமானப்படுத்தி முகத்தில் சேற்றை வாரி பூச நினைப்பவர்கள், உன்னை குறை கூறிக்கொண்டே இருப்பவர்கள், உன் முதுகில் குத்த முனைபவர்கள், உன்னை துயரத்தில் கைவிட்டவர்கள், உன் தனிமையில் உன்னை கண்டு கொள்ளாதவர்கள், உன் அன்பை புரியாதவர்கள், உன் செயலுக்கு தீர்ப்பளிக்காதவர்கள், உன் அடையாளங்களை அழிக்க நினைக்காதவர்கள், இத்தகையவர்களை புன்னகைத்துக் கொண்டே கையாளும் கலை உனக்கு வசப்பட்டு விடுவானா உன் வாழ்வு உன் விருப்பம் போல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி. சார்ந்தவர்களுக்கு அடுத்ததாக செயலாளர் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகளுடைய பணியான வணக்கம். கவிதையின் தலைப்பு தமிழ் காற்று. உடுக்கள் எல்லாம் ஒன்று கூடி தீர்மானம் போட்டது உதிக்கும் சூரியனை மறைப்பது. வரலாறு என்பது சிலருக்கு வாய்ப்பேச்சு, தமிழனுக்கு அது உயிர் மூச்சு. ஏட்டை கணிக்கும் வெள்ளை கரையான்களை வெளியேற்றும் காலம் விரைவில் வரும். எங்கள் மண்ணில் பூக்கள் கூட புகை எழுப்பும் என்றால், செடிகளை பறித்து எறிவோம். எங்கள் மண்ணில் அன்பும் உண்டு, அனலும் உண்டு. எந்த ஏடுகளாலும் வரலாற்று சூரியனை மறைக்க முடியாது. சிதைந்த எலும்புகள் கூட எங்கள் சிறப்பை சொல்லும். எல்லா வண்டுக்கும் தேன் கொடுக்கும் பூக்கள் புரட்சி பேசினால் வண்ணத்து பூச்சிகள் வருத்தப்படும். ஏடுகளை புரட்டுங்கள், எண்ணங்களை மாற்றுங்கள். மனக்கதவை திறந்து வையுங்கள். ஏற்றத்தாழ்வு காற்று ஏறிக்கு செல்லட்டும். எல்லோர் மனதிலும் தமிழ் காற்று வீசட்டும். வாய்ப்புக்கு நன்றி. அடுத்ததாக கைப்பாடு ஏரிக்கரை இசையாக இருக்கிறதோ வசையாக இருக்கிறதோ அதையும் இனிமையாக இந்த பாடல் இந்த பாடலுடைய சிறப்பு என்றால், இந்த படம் என்பதே நிறைய பேருக்கு தெரியாது. இது 1954-53 விளைக்கும் வழி இந்த படத்துக்கு இசையமைத்தது டி.கே. பட்டம்மாள் என்பவர். இசைவாணி கர்நாடக இசையமைத்த ஒரே பாடம் டி.கே. பட்டம்மாள். அது மட்டும் இல்ல, இந்த பாடலை எழுதியவரை நம்ம அதிகமா கேட்டதில்லை. அவர் பேர் சுந்தரவாதியார் என்று ஒரு எளிய பாடல். இது ரொம்ப அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். எங்க நாட்டுக்கு எந்த நாடு வீடு, எங்க நாட்டுக்கு எந்த நாடு வீடு, பேரின்ப ஞான வீடு,
எங்க நாட்டுக்கு இந்த நாடு பேரும்பையான வீடு. எங்க நாட்டுக்கு இந்த நாடு கங்கை யமுனை பொருளை காவேரி பாயும். கங்கை யமுனை பொருளை காவேரி பாயும். திங்களும் மாறி பெய்து திங்கள் நீரும். திங்களும் மாறி பெய்து திங்கள் நீரும். எங்க நாட்டுக்கு இந்த நாடு தெள்ளு தமிழ் வேதம் தரும் வள்ளுவர் இந்த நாடு. தெள்ளு தமிழ் வேதம் தந்த வள்ளுவர் இந்த நாடு. அள்ளுக்கவி அவ்வை கம்பர் அவதரித்த நாடு. அள்ளுக்கவி அவ்வை கம்பர் அவதரித்த நாடு. சாந்திதன் வீரர் சாதியின் நாடு. சாந்திதன் வீரர் சாந்தியின் நாடு. வேதஞானி ராஜாதி தேர்ந்த நாடு. வேதவிய வேதாதி நேர்ந்த நாடு. எங்க நாட்டுக்கு உரை பாடியே உனது பெருமையை ஊரறிய உரைத்து பாடியே நீ படும் பாட்டை பாரறிய வரை சாற்றுவே. உரை பாடியே உனது பெருமையை ஊரறிய உரைத்து காலம் மாறியது காட்சி மாறியது கட்சியும் மாறியது. காலம் மாறியது காட்சி மாறியது கட்சியும் மாறியது. ஒரு மாறவில்லை உன் கவலை உன்னை பாடிய உனது பெருமையை ஊரறிய உரைத்தேன். பாட்டாளியே நீ படும் பாட்டை பாரறிய உரை சாற்றுவேன். காலம் மாறியது காட்சி மாறியது கட்சிகளும் மாறின. ஆண்டு பல கடந்து ஆட்சி பல வந்து அவர் தீரவில்லை. இதையும் வெரி மிக அற்புதமாக டி.கே. பட்டம்மாளுடைய பாடலை தந்தை சொந்த பாடினார். டி.கே. பட்டம்மாள் இதை பாராட்டப்பட இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு நடுவிசையிலே விழா நடைபெறும் பொழுது சென்னை வானொலி நிலையத்திலே ஆடுவோமே பள்ளி பாடுவோமே என்ற பாட்டை பாடியவர் டி.கே. பட்டம்மாள். ஏவி மெய்யத்தை செஞ்சார் பாரதியார் பாடல்கள் உரிமையை கட்டப்பட்டால் திரைப்படங்கள் பல பாரதியார் பாடல்கள் பாடியவர் டி.கே. பட்டம்மாள். அவருடைய பேசிதான் இப்பொழுது நித்யஸ்ரீ மகாதேவன் இதனால ஜோதியா பேய் வேடம் கொண்டு பாடுறாரு. இந்த மன்றம் நித்யஸ்ரீ மகாதேவன் மிக அற்புதமான கலைஞர். முதல்ல ஆடியோ சுதந்திரமாக பாடுற பேர் யாரு கிடைக்கப்பட்ட 60 டி.கே. பட்டம்மாள். பாபாகிருஷ்ணன் ஏரிக்கரையில் அவர் எடுத்த தேசிய உணர்வு தேசிய உணர்வோடு தான் இங்க பாடுவார். அதுக்கு போட்டியா இருந்த செந்தில்குமார் கொஞ்சம் வேற எதிர்த்து செயல்பாடு நல்ல அற்புதமான இசையோடு தான் பாடுவார். பாடிய அடுத்ததாக பாட வருபவர் இளைஞர் வரக்கூடிய செயலாளர் தெய்வ கணவன் ஆராய்ச்சி தித்திக்கும் தெல்லமுதின் மேலான முத்திக்கணியே என் முத்தமிழே, நீ என் நாவில் வந்து குடியேற நின்னை வாழ்த்தி ஒழுங்குகின்றேன். எனது குரு முகிலையார் உள்ளிட்ட சான்றோர் அவையை வணங்கி
சொற்பொழிவுடைய தலைப்பாக கல்லாமை இருக்கிறது. அந்த களவு செய்யாமை பற்றிய ஒரு வெண்பாவினை இங்கே உரைக்கின்றேன். கல்லாமை உள்ளத்துள் துள்ளி உவப்பது, உள்ளத்துள் துள்ளி உவப்பது வேண்டினோம். தள்ளாடும் பாரினில் ஊற்றிடவும், தள்ளாடும் பாரினில் ஊற்றிடவும். பள்ளத்துள் வெள்ளம் புகுதல் இயல்பெனினும், பள்ளத்துள் வெள்ளம் புகுதல் இயல்பெனினும் நெஞ்சுக்குள் கள்ளத்தை வேண்டாது ஒழுகு, நெஞ்சுக்குள் கள்ளத்தை வேண்டாது ஒழுகு. ஒருமுறை மீண்டும். கல்லாமை உள்ளத்துள் துள்ளி உவப்பது வேண்டினும், தள்ளாடும் பாரினில் ஊன்றிடவும். பள்ளத்துள் வெள்ளம் புகுதல் இயல்பெனினும் நெஞ்சுக்குள் கள்ளத்தை வேண்டாது ஒழுகு. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். பேராசிரியர் எல்லாருமே பேராசிரியர் கூட எல்லாம் எல்லாமே பெண்பாளர்கள் உண்மையிலே பாராட்ட வேண்டிய புதுக்கவிஞர் ஏதோ இந்த காலத்துல வந்து இன்னும் சொல்லனா மரபு கவிதை தெரிஞ்சவங்க எழுதுற புதுக்கவிதைக்கும் சும்மாவே எழுதுற வித்தியாசம். அந்த இயல்பு கூட அந்த அவங்க அறியாம யாரு பண்ற பார்வை ஏற்கின்றதோ யாரு மற்ற பால்வழி ஏகுகின்றதோ யாரு சந்த அவங்க எல்லாமே. அதனால எல்லாமே அப்துல் ரஹ்மான் இருக்குங்க, யாராலும் இருக்குங்க. இந்த பழைய மரபு கவிதையில வந்தவங்களுக்கு புது கவிதை என்பதே மிக அழகாக அற்புதமாக இருக்கும். அவங்க அறியாமே அந்த சந்தங்களும் இயல்பு கூட உண்மையை முயற்சி செய்தார். அந்த வகையில தெய்வ கணபதி ஆராய்ச்சி மாணவராக இருக்கிறார். அவருக்கு பெண்பாக போட்டிருக்கிறது இப்ப சாரதா சேர்ந்த பெண்பாக இருக்கிறார். அவர் பாராட்டப்பட வேண்டிய அவர் பார்க்கின்ற நிறைய பெண்பாக நிறைய நடந்த கலைகளை அடுத்ததாக கைப்பாடுவது பன்னீர்செல்வம். குழந்தைகள் அதை ஒட்டி ஒரு கவிதை. அதை குழந்தைகளை கொண்டாடும். கொஞ்ச காலமாக குழந்தைகளாக இல்லை, கரும்புகளாய் நிற்கவில்லை. கடைகளில் பொம்மை விற்பனை முங்கி வழியவில்லை. குழந்தைகள் திறன் பேசி கடைக்கு கைகாட்டுகின்றன. நிலவே வருந்துகிறது, குழந்தைகளுக்கு சோறுட்ட அம்மாக்கள் அழைப்பதில்லை. வாசல் தாண்டி விளையாட்டு நிழல் மாறாமல் 4 சுவர்களுக்குள் நகராத ஊமை ரோஜாக்களாய் குழந்தைகள். திரும்ப வராத துருப்புகளை விரும்பாத மணலைகளின் இதயம் இரும்பாக மாறி இறுகிவிட்டதோ. பள்ளிப்பாட பாராமல் சுமக்கும் பனிப்பூக்கள் பகல் இரவு போதாமல் மனநம் செய்கிற மதிப்பெண் இயந்திரங்கள். குழல் யாழ் இனிய குட்டி தேவதைகள் விழலாக்கி வீம்புக்கு வளர்க்கும் பெற்றோர்கள். பண்படுத்த இயலாத காகிதப்பு பாடத்திட்டம் ஆசையோடு பெற்ற வரங்களை சாபங்களாக மாற்றி கற்கண்டை கூழாங்களாகவும் காலக்கூடும். பள்ளி வகுப்பறை தன் கலகலப்பை இழந்து மாணவர்களின் கைகளத்தில் காயப்பட்டு கண்ணீர் விடுகிறது. வரம்பு மீறி வாழ்த்தனம் சமூக வெளியில் வன்முறைக்கு வித்திடுகிறது. மாணவ பிழைகளுக்கு மௌனம் காக்கும் பிறமில்லா அகிம்சை ஆசார்கள். சின்ன வயதில் பெரிய கண்ணாடி, 6ஆம் வகுப்பிலேயே
ஆளாகும் அபாயம். மீசை முளைக்கும் முன்னே வேண்டாத ஆசைகள் வைத்து விடுகிறது. அடுக்களை தலையில் இருந்து மீட்டு புத்தகம் சுமக்கும் பூவையருக்கு பாடசாலையிலேயே பாலியல் தொல்லை. கல்வி நிலையத்தில் சில கருவேல புக்கள் பூ பெய்தியது பூகம்பமாக அமில குப்பியுடன் இருக்கும் ஆண்பதும் நெஞ்சை நிமிர்த்தும் வீரம் கற்பிக்காமல் கோழையாக்கி மனத்தை ஏழையாக்குகிறது. கற்கும் பாடத்தில் காணவில்லை சொந்த காலில் நிற்க செய்யும் துணிவு நம்பிக்கை. ஒப்பிக்க உள்ள பாடம் ஆபத்தில் தப்பிக்க தடம் காட்டவில்லை. இறுக்கமான கல்வி மாணவ செல்வங்களில் நெஞ்சுக்கு நெருக்கமா இல்லை. தேர்வு நெருப்பாய் குறிவைத்து கொடுத்துகிறது. நந்தவனமாகாமல் வாடும் நல்ல செடிகள் சொந்த வீட்டு தோட்டத்தையே அந்நிய வேலி என அலர்கின்றன. பள்ளி செல்லும் குழந்தைகளை பாட புத்தகங்கள் கிழிக்கின்றன. பள்ளி செல்லும் குழந்தைகளை பாட புத்தகங்கள் கிழிக்கின்றன. பள்ளி செல்ல இயலாத குழந்தைகளை பசிக்கு இருக்கிறது. நேரு இருந்தால் தன் சட்டையில் ரோஜா வைக்க மாட்டார். குழந்தைகளை குத்தி கிழிக்கும் பாடத்திட்டங்களை பக்குவமாய் எடுக்க முடியாது. வந்து போகிறது வழக்கம் போல குழந்தைகள் கொண்டாடி புதுகரிக்க என்று வரும் உண்மை தினம். செயற்கை சிறகுகளை கொடுக்காமல் குழந்தைகளை கொண்டாட வைப்போம். நாம் குழந்தைகளை கொண்டாடுவோம். நன்றி. வணக்கம். சகோதரர் செல்வகுமார் மிக அற்புதமான கவிதை பள்ளியிலே குழந்தைகள் மிக அற்புதமாக பள்ளிக்கு செல்ல பத்திரமாய் திரும்பி வர எல்லளவும் உத்தரவாதம் இல்லாத நிலையில் காவல் நிலையத்து தற்கொலைப்பு சாதனைகள் கோவில் கருவறையில் கூட நடக்கிறது. அப்படிப்பட்ட அவர் சொன்னாரு. என்ன காரணம்? திரைப்படத்தை கட்டுப்படுத்த வேண்டும். பள்ளிக்கு சென்றால் கல்லூரிக்கு சென்றால் வாய்ப்பு இல்லைன்னா ஏற்பட்டு இல்லைன்னா கேவலம் நினைக்கிறா. கல்லூரி மாணவன் என்றாலே மது அருந்த வேண்டும். அது கல்லூரியிலிருந்து பள்ளிக்கு வந்தாச்சு. பள்ளி மாணவிகள் வகுப்பறையினர் மது அருந்திட்டு பள்ளி 10வது மாணவி நான் படிச்சுட்டேன். 10வது மாணவி கர்ப்பமாய் இப்படி காரணம் எல்லாரும் முக்கியமான காரணம் திரைப்படம் தான். திரைப்படத்தை பார்த்தாதான் மாணவர்களுக்கு வராங்க. 10வது டிவி வீட்டுக்குள்ளேயே டிவியில பார்த்தா ஒரு பெண்ணு கூட கவனிக்கிறாங்க. குடும்ப பெண்ணா இருக்கிற ஊட்டி கூட மாமியார் இப்படிப்பட்ட பார்த்து செல் வச்சுக்காதே செல் வச்சுக்கூடாது. ஆனா சிபிஎஸ்இ பள்ளியில என்ன சொல்றாங்க? டீச்சர் பாடம் எடுக்கிறது செல்லுல, குழந்தைக்கு செல்லு தான் சொல்றாங்க. ஹோம்ஒர்க் செல்லுல. இன்னைக்கு ஹோம்ஒர்க் நான் லீவுங்கிற மெசேஜ் கூட செல்லுல. இன்றைக்கு பள்ளியில பள்ளி விட்டு வந்திருந்தால் மாணவர்கள் செல் இல்லாமல் இருக்க முடியாது. அவங்க விளையாட்டு பார்க்கறது பாடத்தை படிக்கும்போது கொஞ்ச நேரத்தில் வேண்டாமே எல்லாமே குழந்தைகளுக்கு எதிராக இருக்கு. நாளைய சமுதாயம் என்ன ஆகுமோ தெரியல. காமராஜர் இருந்தா மூதோர் பள்ளி கொண்டு வந்தாரு. அதை சத்துருவ திட்டம் கொண்டு வந்தாரு. சத்துருவ திட்டம் கொண்டு வந்தாரு இல்லையா? அவர் எத்தனையோ செஞ்சாரு. ஒரு தடுப்பாளர் கூட நீர்ப்பாசனத்திலே கொண்டு வந்தாரு. கையை நடந்த பெருமை இருக்கு. காமராஜர் கையை வந்தப்போ இந்த பக்கம் 5,000 மையம், அந்த பக்கம் 5,000 தோல் அவங்க உயர்ந்த தோல் வீடா இருக்குது. போலீஸ்கார் கடிட்டு பிள்ளைகளை அப்படிப்பட்ட பெருமைகள் கொண்டு வந்ததெல்லாம் கடாவது மதுவை ஒழிப்போன்னு சொன்னாங்க. தினமும் ஒரு அது உண்மையிலேயே இந்த கவிதை பாராட்டப்பட வேண்டிய கவிதை. இந்த சூழலை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய கவிதை. அதை பத்தி நிறைய பேசலாம். கவிதை பாடப்படுற செல்வகுமார். சகோதரர்களே, ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை நாவலர் ஐயா மாஞ்சலி நிலவரம் மற்றும் திருக்குறள் தொடர் சொற்களை நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அன்பிற்கின்ற பேராசிரியர் இங்கே ராசபாண்டி உள்ளிட்ட அறிஞர்கள் நிறைந்த இந்த அவையினை
வணங்கி கொள்கிறேன். புதுக்கவிதை இந்த அரங்குக்கு ஏற்பட்டதாக வாசிக்கிறேன். கூண்டு, கவிதையுடைய தலைப்பு கூண்டு. இது தேவதத்தனால் செய்யப்பட்ட கூண்டு. குற்றம் விளைத்தவனின் மனம் உடல் மொழியை பார்த்து பார்த்து இது செய்யப்பட்டிருக்கிறது. இது தேவதத்தனால் செய்யப்பட்ட கூண்டு. குற்றம் விளைத்தவனின் மனம் உடல் மொழியை பார்த்து பார்த்து இது செய்யப்பட்டிருக்கிறது. இதில் எந்த பக்கமும் திறப்புகள் இல்லை. திறப்புகள் இருப்பின் காவலாளி பூட்டாமலே பூட்டியதாக கூறவும், பூட்டிவிட்டு சமயம் பார்த்து திறந்துவிடவும், சாவியை கைமாற்றிவிடவும் வாய்ப்புள்ளது. திறப்புகள் இருப்பின் காவலாளி பூட்டாமலே பூட்டியதாக கூறவும், பூட்டிவிட்டு சமயம் பார்த்து திறந்துவிடவும், சாவியை கைமாற்றிவிடவும் வாய்ப்புள்ளது. எனவேதான் இந்த கூண்டை தேவதத்தன் தானே முன்வந்து செய்திருக்கிறார். அவன் இப்போதெல்லாம் மனிதர்களை நம்புவதில்லையாம். இவர்களின் நவீன நாடகம் அவனுக்கு பிடிபடாமல் கிடக்கிறதா. கூண்டின் உள்ளே நடப்பதெல்லாம் வெளியில் தெரியும். வெளியே நடப்பது மட்டும் எதுவுமே உள்ளே தெரிவதில்லை. இது குற்றம் விளைப்பவரை முடிவுக்கு கொண்டு வரும் பிரத்யேக கூண்டு என்கிறார் தேவதத்தன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கைபிடிக்கப்பட்ட தலைவர் ஐயா ராஜ்